அருள்மிகு மாயூரநாத சுவாமி திருக்கோயில், மயிலாடுதுறை. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சபக்திரம் திரிநேத்திரம் சூலம் வஜ்ரஞ்ச கட்கம் பரசுமவேதம் தக்ஷபாகே பகந்தம் நாகம் பாசஞ்சகண்டா பிரளய குதபகம் சாங்குசம் வாமபாகே நானா அலங்காரயுக்த ஸ்படிக மணிநிபம் பார்வதீசம் நமாமி. அபயப்பிரதாம்பிகா சமேத கௌரி மாயூரநாதர் திருக்கோவில் நாகை மாவட்டத்தில் உள்ளது. சுவாமியுடைய பெயர் மாயூரநாதர். சுவாமி சுயம்புமூர்த்தி, தன்னால் உண்டானக்கூடியவர். அதாவது இந்த கோவில் சற்றேறக்குரிய 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முற்பட்டது. அதாவது திலீபனால் திருப்பணி பண்ணப்பட்டது. திலீபன் அப்படிங்கும் பொழுது தசரதனுக்கு தாப்பனர், ராமருக்கு தாத்தா, அவரால் திருப்பணி பண்ணப்பட்டது. இந்த கோவிலில் வந்து ஆதித்யாதி நவக்கிரகங்கள்லாம் பூஜை பண்ணி தனித்தனி சன்னதியாக உள்ளது. விசேஷமாக சனீஸ்வர பகவான் வடக்கு பார்த்த முகமாக காக்கா வாகனத்தில் உட்கார்ந்து சிவ பூஜை செய்த ஸ்தலம் வேற எங்கேயும் வேல்டில் எங்கேயுமே கிடையாது. மேலும் இந்த கோவில் வந்து விநாயகர் வந்து பிரதான விநாயகர் வந்து சந்தன விநாயகர், அகஸ்தியினால் ஸ்தாபிக்கப்பட்ட விநாயகர். குதம்ப சித்தர் 18 சித்தரில் குதம்பா இருந்து இந்த ஸ்தலத்தில் வந்து ஐக்கியமாயிருக்கார். தனுராசிக்கு அதிதேவதை மாயூரநாதசாமி. எப்பேற்பட்ட ஒரு இதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னால் கல்யாணங்கள், குழந்தைகள் பாக்கியம் எல்லாமே அருளக்கூடியவர், கண் கூட பார்க்கக்கூடியது, இப்போ நடக்கக்கூடியது. அடியார்கள்லாம் இந்த தலத்தில் வந்து எல்லா தலத்துலையும் வந்து பொண்ணை கொடு பொருளை கொடு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இந்த தலத்தில் வந்து வள்ளலே வள்ளலுக்கும் வள்ளலே அப்படின்னு நாபகரசரும் சரி, சுந்தரரும் சரி, சம்பந்தரும் சரி வள்ளல்னு பாடியிருக்கார். வள்ளல் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் எதை கேட்டாலும் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். அதாவது இவர்கிட்ட வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கணுங்கிற தேவையே இல்லை. நம்ம வந்து பார்த்தாலே நம்மளுடைய குறிப்பறிஞ்சு இவராகவே அந்த அள்ளி கொடுக்கக்கூடியவர். எந்த விதமான ஒரு இதுவுமே அவர்கிட்ட வந்து கேட்கல. வள்ளலேன்னு பாடிட்டு போயிட்டார். இவர் சேர்ந்த வள்ளல் வந்து மொத்தம் 4 வள்ளல் இருக்கார். அதாவது இங்கே வடநகர்னு ஒரு வள்ளல், பெருஞ்சேரின்னு ஒரு வள்ளல், மூவலூர் ஒரு வள்ளல், காவேரி கக்கலில் பதான்ய பரமேஸ்வரன் இருக்கார், அவர் ஒரு வள்ளல். வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் அப்படின்னு சம்பந்தருடைய வாக்கு. அருள்மிகு மாயூரநாத சுவாமி திருக்கோயில், மயிலாடுதுறை. ஐப்பசி மாதத்தில் கடைசி நாளான கடைமுகம் அன்று நீராடுவது மிக மிகச் சிறப்பு. இம்மாதத்தில் முதல் 29 நாட்களில் நீராட முடியாவிட்டாலும்
கடைசி நாளான 30ஆம் நாளில் காவிரியில் நீராடி மாயூரநாதரையும் அன்னை அபயாம்பிகையையும் அன்று வழிபட்டால் மோட்சம் கிட்டும் என்கின்றனர் பக்தர்கள். மறுநாள் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் முடவன் முழுக்கு என்று கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி நீராடலை கேள்விப்பட்டு தன் பாவத்தினை போக்க முடவன் ஒருவன் மயிலாடுதுறைக்கு வந்தான். தன் இயலாமையால் வந்து சேர்வதற்குள் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை முதல் நாள் ஆகிவிட்டது. முடவனான தன்னால் மீண்டும் அடுத்த ஆண்டு வந்து மூழ்கிச் செல்வது இயலாது என இறைவனிடம் அவன் முறையிட்டதால் இறைவன் அவனுக்கு ஒரு நாள் நீட்டிப்பு தந்துள்ளார். முடவனும் காவிரியில் மூழ்கி எழுந்தான். அவனது பாவமும் நீங்கியது. முடவனுக்காக சிவன் வழக்கமான நேரத்தை முடக்கி வைத்ததால் இதனை முடவன் முழுக்கு என்கின்றனர். 4 பக்கமும் சுற்று மதில்களும், கிழக்கே பெரிய கோபுரமும், மற்ற 3 பக்கமும் மொட்டை கோபுரங்களுடன் இவ்வாலயம் இன்றியமையாமல் காட்சியளிக்கிறது. வீதி உட்பட 5 பிரகாரங்கள் இங்கு உள்ளன. கிழக்கில் உள்ள பெரிய கோபுரம் 9 நிலைகளுடனும் அழகான சிற்பங்களுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் வடக்கு மதிலை ஒட்டி கிழக்கு முகமாக உள்ள கோவிலில் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என திருவாசகம் புகழும் திருமகனார் மாயூரநாதர் எழுந்தருளியுள்ளார். வடபுறம் உள்ள அம்மன் சன்னதியில் அன்னை அபயாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் 4 கைகளுடன் மேற்கரங்கள் 2இல் சங்கு சக்கரமும், இடது திருக்கரம் தொடைமேல் தொங்கவும், வலது திருக்கரத்தில் கிளியை ஏந்தி நளினமாக காட்சி தருகிறாள். உட்கோபுரம் 3 நிலைகளை கொண்டதாக உயர்ந்து நிற்கிறது. இவ்வாலயத்தின் தல விருட்சமாக மாமரம் உள்ளது. மாயூரநாதர் சன்னதியின் வடபுறம் குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கோயில் உள்ளது. இந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் 2வருடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். குமரக்கட்டளை மண்டபத்தில் தென்புறம் பெரிய விநாயகரும், வடபுறத்தில் 6 முகனும் எழுந்தருளியுள்ளனர். அருள்மிகு மாயூரநாத சுவாமி திருக்கோயில், மயிலாடுதுறை.
வீடே விளையாடும் வீடே கைலை மலையான வீடே நாடே அதை நாடே நம சிவாய என பாடி நாடே கூடே இறைவன் கூடே மானுடல் அவன் கூடே தேடியாடே ஆனந்த கூத்தே உன்னுள் காண்பாய் சத்தியலோகமே சத்தியலோக சத்தியமூர்த்தியே சாவாவரம் பெற்ற நித்தியமூர்த்தியே சங்கடங்கள் தீர்த்தவனே எனது முத்திய பக்தியை ஏற்றருளி சாந்தம் தந்தவனே பத்தியமாக பாதம் பணிய பரகதி சேருமே சேரும் சிவகதி சேரும் தீரும் தீயன உன்னருளால் யாரும் முனைப்பாட ஆத்ம ஞானம் கூடும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல் பக்தி மணம் வீசும் ஊழ்வினையால் ஏறும் துன்பம் விலகி நன்மை அனைத்தும் நிகழும் நிகழும் எதுவும் நிகழும் உனது அருளால் என்றும் புகழும் நிகழும் இரவும் பகலாய் மாறும் பலர் இகழும் பழிச்சொல் விலகும் விழியருள் ஒளி பெற்று திகழும் ஆரூரானே உன் திருப்பாதம் பற்றினாலே பற்றினேன் உன் பாதம் பரகதி பெறவே என்றும் உனை சுற்றினேன் இரவு பகலாக ஊன் உறக்கமின்றி உடல் வற்றினேன் ஆயினும் சிவ சிவ நமவென பக்தியில் முற்றினேன் பரம்பொருள் கண்டேன் நின்றேன் பக்தி கரையிலே கரை நின்றேன் கையிலையை கண்டேன் கடவுளருளால் நரை வென்றேன் பக்தி சிறை கொண்டேன் பரகதி அடைய விரைந்தேன் விமலனடி தொழுது நின்றேன் என் மாயத்திரை விலகக் கண்டேன் அருள் பெற்றேன் இனி வருந்தேன் வருந்தேன் அம்பலவாணனே உன்னருள் இருக்க வேறு மருந்தேன் இனீசனே இதுவரை உன்னை மறந்து இருந்தேன் மரண பயம் கொண்டேன் இன்றுமை கண்டேன் இனி விருந்தேன் சிவாவென்ற திருவமுது என் கையிலே கையில் அகப்பட்ட கனியே கனியமுதே எனது மெய்யில் நாடும் உயிரே உள்ளொளியே எவ்வுயிர்க்கும் அன்பு செய்யில் அகப்படும் பொருளே ஆட்கொள்ளும் அருளே நல்ல தையல் நல்லாளின் துணையே உனக்கிணையே வேறில்லையே
வழியன்றி ஒரு நாமத்தில் நின்று உயிர்க்கெல்லாம் வழிகாட்டும் நீ கூறொரு மந்திரம் அன்பே உனதன்புக்கு நான் பிள்ளையே. பிள்ளை உள்ளமே என் பிறப்பருக்கும் கள்ளமில்லா வெள்ளை உள்ளமே அருள்வெள்ளமே ஆனந்தமே என் மனம் கொள்ளை கொள்ள நான் கண்ட அற்புதமே சிவனே பனங்கள்ளை உண்டும் காணா கழிப்பே அமுதே உன் நாமமே. நாமம் மோத நல்வினைகள் சேர தீவினைகள் ஓடுமே காமம் தீர கடுங்கினம் மாற கடவுளருள் கூடுமே. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும், ஆண்டவனை மனதில் வைத்தால் பாவங்கள் விலகும். ஆகையால் இவ்வாலயம் வந்து மாயூரநாதரை மனதார வழிபடுங்கள். நம் பாவங்கள் நீக்குவார் இந்த பெருமகனார். பொருளாகுமே ஆகுமே அவனருளால் அனைத்தும் மாயை விலகிப் போகுமே நம் மரண பயம் தீருமே தீவினைகள் வேகுமே நல்